ஹலோ ஜென்சி நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நாட்டுல என்னதான் நடக்குது. ஓகே, ஒன்றும் பேச வேணாம். நிறைய வீடியோ உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், நிறைய நியூஸும் வந்திருக்கு. அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். ஜென்சி 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 ஃபர்ஸ்ட் என்ன வீடியோனா, தமிழ்நாட்டுல ஒரு எல்லா கட்சியும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ற ஒரு இடத்துல ஒரு நடிகை, அவங்க பேர் தெரியல, அவங்க அவங்கள பேச அழைச்சிருக்காங்க, அவங்களும் பேச போயிருக்காங்க. அங்க போன இடத்துல நானும் ஒரு விஜய் ஃபேன் தான், நான் இப்போ வந்து படத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால டென்ஷனான அங்க இருந்த இளைஞர்கள் வந்து வெளில கிளம்பு கிளம்பு போதும் போ போ அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி விட்டாங்க. அது வந்து சர்ச்சையா இருக்கு. இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, இது வந்து தேவையில்லாத வேலை. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எதுக்காக போயிருக்கோம், என்ன பேச போறோம் அப்படின்றது தெரிஞ்சு ஒருத்தவங்க பேச போறவங்க தெரிஞ்சு பேசணும். என்ன பேசணும், எதை பத்தி பேச போறோம், எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. அங்க வந்துட்டு நானும் வந்து ஜனநாயகன் தான், ஜனநாயகனுக்கும் இப்போ ப்ரொடெஸ்ட் என்ன சம்பந்தம்? யாரும் ஜனநாயகனை போய் பார்க்கலாதீங்க, ப்ரொடெஸ்ட் இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கு, இப்ப போய் ஜனநாயகனை பாக்குறீங்களே, ஜனநாயகனை இப்ப ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஜனநாயகன் போறாங்க, இன்கேஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க போங்க போய் படத்தை பாருங்க, படத்தை பார்த்துட்டு வந்து எங்களோட போராட வாங்க அப்படின்னு கூப்பிடுறவங்களும் இருக்காங்க, கூப்பிட்டுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ வந்து இதனால வந்து இவங்க போய், நானும் வந்து டிவிக்கு, நானும் வந்து விஜய் ஃபேன் வந்து படத்தை பார்த்துட்டு வந்தேன், நேற்று படத்தை பார்த்துட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இது வந்து டாபிக்கே அவங்க மாத்துனதுனால அவங்க வந்து இருந்த மக்கள் வந்து அவங்கள போக சொல்லிட்டாங்க. அது அவங்க வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு அதை பேசிட்டு இருக்கப்போ வந்து விஜய் பத்தி பேசினாலே உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது, கொத்தடிமைகள், அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா பார்த்தோம்னா கொத்தடிமை பண்றாங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. அது கொத்தடிமைகள் இல்ல, எங்க எதை பத்தி பேச போறோம், எதுக்கு போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். அங்க கீழே வெற்றிமாறன் சார், நிறைய பேர் இன்னும் நிறைய செலிபிரிட்டி எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்க அதை பத்தி பேசல. என்னன்னா எங்க எதை பத்தி பேசுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அது அவங்களுக்கு தெரியல. அதுக்கு அவங்க அங்கனே அதுக்கான ரியாக்ஷனை வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது பீகார் ப்ரொடெஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஜென்சி இளைஞர்கள் என்னதான் பண்றாங்க, எப்படிதான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா என்ஜாய் பண்றாங்க மக்களே, என்ஜாய். அது ப்ரொடெஸ்டா இல்ல எப்படி என்னன்னே தெரியல. போய் பார்த்தா போலீஸ் கூட்டத்தை கலைக்கிறதுக்காக பவர் யூஸ் பண்றாங்க. அடுத்து தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க. தண்ணியை பீச்சு அடிச்சா அதுல போய் டான்ஸ் ஆடி தண்ணியை பீச்சு அடிக்கிறது டிஜேல டான்ஸ் ஆடுற மாதிரி அங்க ஆடி என்ன இருந்தாங்க. பேரிகேட் இருக்கு, பேரிகேடை தூக்கிட்டு, பேரிகேட் இருந்தாலும் நீ என்ன மறப்பண்டு பேரிகேடை தூக்கிட்டு ஓடுறானுங்க. சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், மார்வல்ல உள்ள கேரக்டர் எல்லாத்தையும் இறக்கி வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. லிட்டரலா சொல்லணும்னா இது எப்படி நவருதுன்னா, இந்த ப்ரொடெஸ்ட் வந்து என்டர்டைனிங்கோட போகுது. ப்ரொடெஸ்ட் வந்து சும்மா உட்காந்துட்டு கத்திக்கிட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டுட்டு அப்படி இல்லாம அங்க இருக்க பழங்கள், அதாவது வாசகத்தெல்லாம் பார்த்தா இன்னும் அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நினைச்சு எதுவுமே கவர்மெண்ட் என்னடா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. லிட்டரலா ஒரு பயமே இல்லாம இருக்காங்க. இதை பத்தி நியூஸ் சேனல் பேசுறது இல்ல, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸும் பேசுறது இல்ல, யாருமே பேசுறது இல்ல. ஆனா ஃபுல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா இதுதான். இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வச்சு செய்யறாங்க. போய் மத்திய கல்வி அமைச்சர் அவரு ஐடியில போய்
கமெண்ட் பண்றது. அடுத்து அவரோட பொண்ணு ஐடியிலையும் போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணு ஐடி இப்போ காணாம போயிடுச்சு. அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டியோட ஐடியிலையும் போய் கமெண்ட் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடெஸ்ட் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஜென்சி மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. முதல்ல இதுல வந்து ஒரு விஷயம் வந்து பாராட்டுக்கூடியது என்னன்னா, ஜென்சி வந்து ப்ரொடெஸ்ட பார்த்து பயப்படுறது இல்லை. ஜென்சி பசங்க வந்து இப்படி எதுவுமே வரமாட்டாங்க, கேம் ஆடிட்டு இருக்கானுங்க, ஒரு பாவம் சுத்துறானுங்க, இப்படி இப்படி சொல்லிட்டு இருந்த மக்கள் வந்து ஜென்சியை பார்த்து இப்போ நிறைய பேர், நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து உங்களை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி இப்படி இறங்குறீங்க, இப்படி உங்க உரிமைக்காக போராடுறீங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து இந்த போராட்டத்துல கலந்துக்கூடிய பெண்கள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு பொண்ணு அதுல வந்து ஒரு போலீஸ் அடிக்கப்படுறாரு, பசங்களாம் ஓடுறாங்க, அந்த பொண்ணு நின்று தடுக்கிறாங்க. அது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி இப்போ போயிட்டு இருக்கு. அவ்வளவு பெண்கள் அவ்வளவு துணிச்சலா பேசுறாங்க. ப்ரொடெஸ்ட் நடக்கிற இடத்துல என்ன வேணா நடக்கலாம், என்ன எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். அது வந்து சும்மா காமெடி பண்ணி சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாம துணிச்சலா முன்னாடி வந்து பேசுறது, போலீஸோட ஆர்கியூ பண்றது, இங்க இருக்கவங்களோட ஆர்கியூ பண்றது, என்னென்ன வேணுமோ அதை எடுத்து கொடுக்கறது, நாப்கின்ஸ் அதுவும் வழங்கிட்டு. எப்படியெல்லாம் வந்து இப்போ ஒரு காலத்துல பெண்கள்னாலே வந்து அமைதியா இருக்கணும், அடக்கொடக்கமா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, எங்கேயும் வெளில வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் தாண்டி, அப்படி இருந்தது தப்பு, அப்படி இருந்தது தாண்டி இப்போ வந்து போல்டா பேசுறாங்க. பசங்களோட பொண்ணுங்க போல்டா பேசுறாங்க. அது பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிற பெண்கள், கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து என்னோட சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் அங்க போராடுறவங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்குதுன்னா, பீஸா, பர்கர், இது மாதிரி பட்னியா கிடக்குறோம் சாகுறோம் அப்படின்னு இல்லாம வந்து முடிஞ்ச அளவு எல்லாரும் வெளியில இருந்து ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களும் கொடுக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் கிடைக்கலையான்றது அங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லதான். ஆனா மெஜாரிட்டியான பேருக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிருக்கு. அது வந்து போடுற வீடியோலையும் தெரியுது. சோ வந்து சாப்பாடு, தண்ணி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையும் இப்ப சைட்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இப்ப கடைசியா வந்து செலிபிரிட்டிஸ் அன்ஃபாலோ, அதை பார்க்கும்போது எனக்கு கொண்டாட்டமா இருக்கு. ஏன்னா செலிபிரிட்டிஸை கொண்டாடவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல. நமக்காக பேசாத செலிபிரிட்டி இருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, யார் சைடு என்ன அப்படின்னு என்ன நியாயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ வந்து நான் ஃபாலோ பண்றாலே, நான் ஒருத்தர் பிரேவன் நினைக்கிற ஒரு ஆளு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை உடைக்கிறவங்கலாம் அன்ஃபாலோ பண்றாங்க, வரிசையா அன்ஃபாலோ பண்ணி அதையும் வீடியோவா போட்டு ஏத்திட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது கான்செப்ட் கரெக்ட் தான். எனக்கு நீ பேசல, உன்னை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? நான் உன்னை பிரேவானா அதை நினைச்சேன், நீ வந்து படத்துல நடிக்கிற மாதிரியே மக்களை காப்பாத்துவ, மக்களுக்காக பேசுவ, நல்லவன் அப்படியே அங்கேயே இருந்து நல்லவன் பார்த்து நல்லவனாவே உன்னை அங்கேயே வச்சிருக்காங்கல்ல. அப்படியே நல்லவன் பார்த்து அப்படியே நல்லவனாவே ஃபாலோ பண்ணிட்டு பெஸ்ட் சைட்டை மட்டும் தானே பார்த்துருக்கோம். இது மாதிரி இடத்துல இருந்துதான் நீ எங்க கூட நிப்பியா நிக்கலையா என்னன்னு தெரியுது. சோ வந்து நிக்கலன்னு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல இதை பார்க்குற சில பேர் வாய் கொண்டு பேசலாம், சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. சோ வந்து இது நல்லா இருக்கு. கடைசியா நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து சந்தோஷமா சிரிச்சு எங்க போறான்னு சொல்லி இப்ப ரியாக்ட் பண்ற விஷயம் கிடையாது. ஆனா ப்ரொடெஸ்ட் நல்லா நடந்துட்டு இருக்கு, ப்ரொடெஸ்ட் நல்லா போகுது. கவர்மெண்ட் சீக்கிரமே இதுக்கு வந்து நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ வந்து அங்க நடக்கிறவங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும். எது நடந்தாலும் பேரிகேட் தூக்கி போட்டு எல்லாம் பண்றாங்க. போலீஸ் அடிக்கிறாங்க, தடுக்கிறாங்க, ஓடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. இவ்வளவு விஷயம் நடந்தாலும் அங்க இருக்கவங்க சேஃபா இருக்கணும். சேஃபா இருப்பாங்கன்னு நம்புறேன். அடுத்து வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால இருங்க, சோசியல் மீடியால இருங்க, இல்லாம இருங்க. உங்களுக்கு வந்து கருத்து இருக்கு இல்ல, இதை பத்தி எனக்கு எதிர்கருத்து இருக்கு, நீங்க போடுறத எதிர்கருத்து இருக்கு இல்ல, அந்த கருத்து இல்ல அப்படின்னு இருங்க. உங்களோட கருத்து தான் என்னது அப்படின்னு இருங்க. ஆனா அதை பத்தி பேசுங்க. ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்ல. நாளைக்கு நமக்கு அடுத்த வர்றவங்களுக்குனாச்சும் நல்லது நடக்கணும்ல. நமக்கு தான் நல்லது நடக்கல, நமக்கும் பின்னாடி வர்றவங்களுக்குனாச்சும் நல்லது நடக்கல. ஸோ வந்து போராடுவோம். இன்னொன்னு எனக்கு வந்து இன்னொரு டவுட், ஆனா இதை பேசினா நிறைய பேர் கடிக்க வருவாங்க, இதனால நான் கேட்கிறேன். நம்ம அண்ணன், எனக்கும் தளபதி அவங்கள பிடிக்கும், சிஎம் ஆயிட்டாங்க. அனிதா அவங்க இறந்ததுக்கெல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, மேடையிலேயே பேசியிருக்காங்க அனிதா நீட்டு அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப நீட்டு சம்பந்தமா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலையே. நிறைய விஷயத்துல அவங்க ஸ்டாண்ட் எடுக்கல, ஆனா இதுல எடுப்பாங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? எடுத்தாலும் வந்து இப்ப பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு கவர்மெண்டே ஒரு சொல்யூஷன் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆளே இல்லாத இடத்துல வந்து சத்தம் போட்டு என்ன பண்றது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க வாயை திறந்து பேசினா, நீங்க ஒரு ஒரு ட்வீட் போட்டா வந்து அதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் வலுப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு நிறைய இடத்துல விடுறது இல்லை. கேட்டா அவங்க அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரோடு வந்து போராடுறதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு. ஆனா வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம், குறுபூஜை கொண்டாடலாம், படம் போய் பாக்குறப்ப வந்து ரோட்டை கிட்டெல்லாம் மறைக்கலாம், எல்லாமே பண்ணலாம் ரோட்ல. ஆனா போராட்டம் மட்டும் கூடாது அப்படின்ற கேள்விதான் எனக்கு வந்துச்சு. பழைய கவர்மெண்ட்ல வந்து போராடுறதுக்குனாச்சும் விட்டாங்கன்னு நினைக்கிறேன், கட்டிட்டாச்சும் அப்படின்னாச்சும் இருந்துச்சு. இங்க வந்து கட்ட கூட விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்க. தேங்க்யூ. பார்க்கலாம். கண்டிப்பா நல்ல செய்தி நடக்கும், நல்ல செய்தி கிடைக்கும். பார்க்கலாம். எல்லாம் சேஃபா இருங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணா சேஃபா போங்க, சேஃபா வாங்க. கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும். தேங்க்யூ.